என் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ எங்க அப்பாவும் என் தேவனும் என் ராஜாவும் என் ரட்சகரும் எங்களுடைய கண்மலியும் கோட்டையுமா நீர் இருக்கிறபடியாலே கர்த்தாவே, தாரையா தரமட்டுமா எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்பா. குறையோ குற்றத்தையோ மீறுதலையோ அவபக்தியான காரியங்களை பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களோடு நீர் வர வேண்டும் அப்பா, எங்களோடு நீர் இருக்க வேண்டும் அப்பா. எங்களை நீர்தான் நல்ல மேய்ப்பனா இருந்து ராஜா, எங்களை புல்லுள்ள இடங்களிலேயும் ராஜா அமர்ந்த தண்ணீரங்களை எங்களை நடத்த வேண்டும் அப்பா. எங்கள் ஆத்மாவுக்கு மீட்பர் அல்லவா ஆண்டவரே, எங்கள் ஜீவனா இருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே, எங்களுடைய சரீரமும் ரத்தமா இருக்கிறீர் அல்லவா கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கத்தக்க காரியங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்குள்ள இல்லையப்பா. நீர் மகா பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே. கோடிக்கணக்கான தூதர்களின் மத்தியிலே ராஜா பரிசுத்தர் 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 என்று உம்மை ஆராதிக்கிறார்கள் அல்லவா ராஜா. ஆனாலும் மண்ணுகளான எங்களை ராஜா நேசிக்கிறவரோ அன்பு கூறுகிறவரோ அணைத்துக் கொள்கிறவரா நீர் இருக்கிறீர் அல்லவா. இந்த ஆராதனையின் மத்தியிலே எங்களோடு வாரும் ஆண்டவரே. மோசே சொன்னார் அல்லவா, நீர் எங்களோட வராவிட்டால் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக மாட்டோம் என்று சொல்லி ராஜா, நீர் இல்லாத வாழ்க்கை வெட்டாந்தரையான வாழ்க்கை ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை கர்த்தாவே வறண்டு போன நிலம் அல்லவா ராஜா. நீ இல்லாத வாழ்க்கைகள் கர்த்தாவே கனியற்ற மரங்களாய் காணப்படும் அல்லவா ராஜா. எங்களோட கர்த்தர் நீர் நிற்க வேண்டும் அப்பா, எங்களோட நீ உலாவ வேண்டும் அப்பா, எங்களோட நீர் வாசம் செய்ய வேண்டும் அப்பா. நீ இல்லாத இடம் ஆண்டவரே அதே நரகமாகிவிடும் அல்லவா. நீ இல்லாத இடம் ஆண்டவரே ஆண்டவரே மனுஷனுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஆகிவிடும் அல்லவா. எப்போ செத்து போன லாசர் வீட்டிலே துக்கமோ கவலையோ கண்ணீர், நான் எப்படி வாழ்வேன் என்ன செய்வேன் என்று இருக்கும் பொழுது ராஜா அவர்களோட நீ போனபடியால் ஆண்டவரே செத்ததெல்லாம் உயிராக்கினீரே ராஜா. ஆண்டவரே, மரியாள் சொன்னாள் அல்லவா, நீ இங்க இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டான், நீர் இல்லாமல் போனபடி தான் ஆண்டவரே எனக்குள்ளது என் குடும்பத்துக்கு ஆதாரமா இந்த சகலமும் செத்து போனது என்று சொன்னானே ஆண்டவரே. உண்மையாகவே சுவாமி, சரீரத்திலே நாங்கள் உயிருள்ளவர்களாய் காணப்பட்ட போதிலும் ஆத்மா அநேக பாகத்திலே செத்ததாய் காணப்படுகிறது ஆண்டவரே. நாங்கள் உயிருள்ள யாவும் உம்மை துதிக்கும் என்று சொன்னீரே ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும்படிக்கு ராஜா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கும்படிக்கு ராஜா, உம்மை நாங்கள் கனப்படுத்தும்படிக்கு ராஜா, உம்மை பாடும்படிக்கு ராஜா எங்களோட நீ ஈடுபடும் ஆண்டவரே. பேசக்கூடிய தாசனை நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம். எனக்காகவும் எங்களுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீ பேசும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்கிற நாங்கள் கேட்கிறவர்களா இருக்காதபடிக்கு ராஜா, கேட்டு அதன் போல கர்த்தாவே நடக்கிறவர்களா எங்களை மாற்றிக்கொள்ளு ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வைடூரியமான வார்த்தை அல்லவா ராஜா. அந்த வார்த்தைகளை இருதயத்திலே பதக்கி நாங்கள் வைத்துக் கொண்டு ஆண்டவரே அழிந்து போகிற இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக அல்ல, நித்தியமாக சதா காலம் வாழ்கிற வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே கேளுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்ம யாரும் கூட்டி சேர்த்தபடியால் ಎನ್ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಸ್ತೋತ್ರಿக்கிறே. ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಅಧಿಕ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நேரம் கடந்து போய்விட்டது, ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. எம்எல்ஏ வேற வரேன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு. ಎಮ್ಎಲ್ಎ ಬೇರೆ ಬರುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒருவேளை அவர் வரலன்னா அவங்க அப்பா யாரோ வருவாங்களாம். ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಬರಲಿಲ್ಲವಾದರೆ ಅವರ ತಂದೆ ಯಾರು ಬರುತ್ತಾರೆ. நம்ம விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ನಂಬಿಕೆ ಅವರಿಗೆ. உனக்கு ஜெபத்து மேலே நம்பிக்கை அவங்களுக்கு, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ನಂಬಿಕೆ. மொத்தத்தில் நம்ம எல்லாம் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவோன்ற நம்பிக்கை. ನಾವೆಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ವೋಟ್ ಹಾಕುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ கடினமான இடங்களில் அவர் போயிருந்தா நல்லது. ಬಹಳ ಕಠಿಣವಾದ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗುವುದು ಒಳ್ಳೆಯದು. இங்கே வந்து நம்ம தான் அவருக்கு போடு போகிறோமே, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವೇ ಅವರಿಗೆ ವೋಟ್ ಹಾಕುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒரு சின்ன ஜெபம், ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வந்துக்கிற எனக்கு சமாதானத்தை கொடு என்று கேளுங்க. ಬಂದಿರುವ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. சுமார் பேருக்குள்ள சமாதானம் இல்லையா? ಸುಮಾರು ಜನಗಳಿಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲಂತೆ. எப்படியாவது உங்களுடைய தெய்வ சமாதானத்தை கொடு சாமி. ಯಾಕಾದ್ರೂ ನಿಮ್ಮ ದೈವಿಕ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಿರಪ್ಪ.
போதுமன்ற மனதுடன் பக்தியை மிகுந்த ஆதாயம். ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿಂದ ಭಕ್ತಿ ಆದಾಯ. இறுக்கத்துல திருப்தியாரு. ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತನಾಗಿ. உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. இப்பேற்பட்டவர்கள் மட்டும் தான் சமாதானத்தை பெற முடியும். ಈ ರೀತಿಯವರು ಮಾತ್ರ ಸಮಾಧಾನ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. இல்லை இல்லை என்று இன்னும் வேண்டும் என்று நீ இருக்கிறதுண்டானா, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿರುವುದಾದರೆ தேவ சமாதானம் உன்னை விட்டு விலகிவிடும். ದೇವರ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆகையால மிகவும் எச்சரிக்கையா இருந்து ಆದ್ದರಿಂದ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿತ್ತು. ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். சுவாமி உம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடு என்று. ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಪ್ಪ. கிருபை நிறைஞ்ச மகத்தமான என்னுடைய ஜீவனுடைய பிதாவே, இந்த ஆந்தி சந்தி மத்தியான வேலையிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீ எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். எங்களை வெறுமையாக மாட்டீர் என்று விசுவாசம். எங்களுடைய விசுவாசத்தை நீர் பார்க்காதபடிக்கு, கர்த்தாவே எங்களை பலவீனத்தை பார்க்காதபடிக்கு, நீர் எங்களை அளித்த அழைப்பின் அன்பை நீ பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்து உமது பிள்ளைகளை பலப்படுத்தும் சுவாமி. பொல்லாத கொடிய அசுத்த ஆவிகள் ஏகோபித்து நிற்கிறது கர்த்தாவே. அந்த ஆவிகளை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டிப்போடும் ஆண்டவரே, திருடப்படுத்திக்கோ, தைரியப்படுத்தி பலப்படுத்தி உமது பிள்ளைகளே உன்னோடு இருக்கிற உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் கேட்குற நல்ல பேர். நேரம் கடந்து போனபடியாலே ಸಮಯ ದಾಟಿತು. தெய்வ வார்த்தையை ஒரு வார்த்தையை தியானம் செய்யலாம். ದೇವರ ವಾಕ್ಯ 2-3 யாத்திரையாக புஸ்தகம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 33:21 வாசித்து பாருங்க. 33ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. 33:21 ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ. ಇಲ್ಲಿ ನನ್ನ ಸಮೀಪದಲ್ಲಿಯೇ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ, ನೀನು ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಂತಿರಬೇಕು. ನನ್ನ ಪ್ರಭಾವವು ನಿನ್ನೆದುರಾಗಿ ದಾಟಿ ಹೋಗುವ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಈ ಬಂಡೆಯ ಸಂದಿನಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಇರಿಸಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ದಾಟಿ ಹೋಗುವ ತನಕ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೈ ಮುಚ್ಚುವೆನು. இன்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்பொழுது கேட்கிறார்? ಯಾವಾಗ ಕೇಳುತ್ತಾರೆ? மோசே இயேசு பிதாவுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ಮೋಸೆ ತಂದೆಯ ಮುಖವನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. அது ஒரு நல்ல ஆசை தான். ಅದು ಅವರ ಒಳ್ಳೆಯ ಆಸೆಯೇ. அவரை பார்க்க முடியுமா? ಅವರನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾ? கோடா கோடி சூரியனுடைய ஒளி உடையவர் அல்லவா? ಕೋಟ್ಯಾಂತರ ಸೂರ್ಯ ಬೆಳಕುಳ್ಳವರಲ್ಲವಾ? அவரை பார்க்குற மலைகள் அப்படியே கரைஞ்சு போய் விடுகிறதா? ಅವರು ನೋಡುವ ಪರ್ವತಗಳು ಹಾಗೆ ಕರಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತವಂತೆ. அவரை பார்க்குற கடல் தண்ணி வத்தி போய் விடுகிறதா? ಅವರನ್ನು ನೋಡುವಂತ ಸಮುದ್ರದ ನೀರು ಬತ್ತಿ ಹೋಗುತ್ತದಂತೆ. அப்படி இருக்கும்போது அவரை மனுஷன் பார்க்க முடியுமா? ಆಗಿರುವಾಗ ಮನುಷ್ಯನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾ? ஆனாலும் அவரோட ஆசையை நிறைவேற்றினார் பாருங்க. ಆದರೂ ಅವನ ಆಸೆಯನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. எல்லா சிருஷ்டிகளின் ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றாமல் போய்விட்டாலும் ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಗಳ ಆಸೆಯನ್ನು ದೇವರು தமது ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. பிள்ளை தமது சாயலாக்கிற பிள்ளைகள் மேல் ஆசையை நிறைவேற்றுகிறார். ತನ್ನ ಸ್ವರೂಪವಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳ ಆಸೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. அதுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஒரு மலையை காட்டுகிறார், ಒಂದು ಪರ್ವತವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ, ಬೆಟ್ಟವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ, அதோடைய சந்தை காட்டுறார், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಂದನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ, அந்த இடத்துல அவரோட கரத்தை காட்டுறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರ ಕೈಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது என்ன சொல்கிறார்? ಆಗ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அந்த மலை சந்திலே நீ அந்த ஸ்தலத்துல போக வேண்டும். ಆ ಬೆಟ್ಟದ ಸಂದಿನಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಬೇಕು. நீ போகிற வரைக்குமாக என்னுடைய முதுவை நீ பார்க்க முடியும். ನೀನು ಹೋಗುವವರೆಗೂ ನನ್ನ ಬೆನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನೋಡು. அது வரைக்கும் என்னுடைய கரத்தை உன் மேலே வைப்பேன். ಅದುವರೆಗೂ ನನ್ನ ಕೈಯನ್ನು ನಿನ್ನ ಮುಂದೆಗಡೆ ಇಡುತ್ತೇನೆ. ஒரு சந்திலே தான் உன்னை பார்க்க முடியும். ಆ ಸಂದಿನಿಂದ ಮಾತ್ರ என்னை மட்டும் நீ பார்க்க முடியும். ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. முழுசா பார்க்க முடியாது. ಸಂಪೂರ್ಣ நான் ನೋಡಲಾಗುವುದಿಲ್ಲ. போகும்போது என் முதுக மட்டும் தான் பார்க்க முடியும். ನಾನು ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಬೆನ್ನಿನ ಭಾಗವನ್ನು ನೋಡಬಹುದು. அதே போல அவன் போகிறான். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಹೋಗುತ್ತಾನೆ. ஒரு மலையின் சந்திலே கர்த்தர் அவனை காட்டி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றார். ಒಂದು ಬೆಟ್ಟದ ಸಂದಿಯ ಸ್ಥಳವನ್ನು ಅವರಿಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் போகும்போது முதுவை காட்ட ஆரம்பிக்கிறார். ಅವರು ಹೋಗುವಾಗ ಅವರ ಬೆನ್ನನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவராயிலும் தேவனை பார்க்க முடியாதல்லவா? ಒಬ್ಬರಾಗಲು ದೇವರನ್ನು ನೋಡಲಾಗುವುದಿಲ್ಲ ಅಲ್ಲವಾ?
பின்ன எங்க பார்க்க முடியும்? ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯ? மலையின் சந்திலே மூலியமா பார்க்க முடியும். ಬೆಟ್ಟದ ಸಂದಿನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. எந்த மலை மேலே? ಅದು ಯಾವುದು ಬೆಟ್ಟ? கல்வாரி மலையின் சந்தில இருந்து ಆ ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ಸಂದಿಯಲ್ಲಿ அந்த விழாவு மூலியமா நீ பார்க்கும் போது மட்டும்தான் ಅದು ಪಕ್ಕೆಗಳ ಮುಖಾಂತರ ನೋಡುವಾಗ ಮಾತ್ರವೇ நீ உயிரோடு இருக்க முடியும். ನೀನು ಜೀವಂತವಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯ. என்ன அல்லாமலே ನನ್ನನ್ನು ಅಲ್ಲದೆ ஒரு நாயிலும் பரலோகம் பிரவேசிக்க முடியாது. ಒಬ್ಬರಾಗಲು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ஒரு ಹೇಳಿದರು. பெரிய ராஜா இருந்தாரம்மா, சக்கரவர்த்தி. ಒಂದು ದೊಡ್ಡ ಚಕ್ರವರ್ತಿ ಇದ್ದರಂತೆ. அவருடைய படுக்கை சாதாரணமானதில்ல, எல்லாம் வைடூரியத்தினாலவே இருந்துச்சா. ಅವರ ಆಸ್ತಿಗೆ ಬರೀ ವೈಡೂರ್ಯದಿಂದ ಮಾಡಿದ್ದಾಗಿತ್ತಂತೆ. முழுசா அந்த படுக்கைக்கு பாதுகாப்பு வச்சிருந்தாராம். ಸಂಪೂರ್ಣ ಆ ಹಾಸಿಗೆಗೆ ಕಾವಲುಗಾರರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. ஒரு நாள் அந்த சக்கரவர்த்தி ಒಂದು ದಿವಸ ಆ ಚಕ್ರವರ್ತಿ அந்த படுக்கை மேலே வர ஆரம்பிக்கிறார். ಆ ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಬರಲುತ್ತಾರೆ. வரும்போது ಬರುವಾಗ திடீரென்று யாரோ ஒரு பிச்சைக்காரன் படுத்துனுக்கிறாராம். ಯಾರೋ ಒಂದು ಭಿಕ್ಷಗಾರನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದಾನೆ. இவருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. ಇವರಿಗೆ ಬಹಳ ಕೋಪ ಬಂದಿತ್ತಂತೆ. எப்பேற்பட்ட வைடூரியமான ஒரு இடம், ಯಾವ ರೀತಿ ವೈಢೂರ್ಯವಾದ ಸ್ಥಳ ಇದು. உலகத்தையே நடத்த ஒரு சக்கரவர்த்தி இதுல இந்த பிச்சைக்காரன் படுத்துனுக்கிறானா. ಲೋಕದ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ಚಕ್ರವರ್ತಿ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭಿಕ್ಷಗಾರನು ಮಲಗಿದ್ದಾನೆ. மிகவும் கோபம், ಬಹಳ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. ஆளுகளை இட்டுன்னு போய் ಆಳುಗಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು அவனை துண்டு துண்டா வெட்ட வேண்டும் என்று போனாராம். ಅವನನ್ನು ಪೀಸ್ ಪೀಸ ಕತ್ತರಿಸಬೇಕೆಂದು ಹೋದರಂತೆ. அந்த மாளிகை உள்ள போகும்போது படுக்கை கிட்ட போற உடனே ಆ ಹಾಸಿಗೆ ಒಳಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ திடீரென்று ஒரு சேனாதிபதி வந்து, ಒಂದು ಸೇನಾಧಿಪತಿ ಬಂದು, ஐயா நாங்க படுக்க வைக்கவில்லை, ಅಯ್ಯ ನಾವು ಅವನನ್ನು ಮಲಗಿಸಲಿಲ್ಲ, உங்களோட மகன் படுக்க வச்சுக்கிறான். ನಿಮ್ಮ ಮಗನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಲಗಿಸಿದ್ದಾನೆ. அவரோட கோபம் தளர்ந்து போச்சா. ಅವರ ಕೋಪ ತಣ್ಣಗಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. சரி படுக்கட்டும் சொல்லிட்டாரா. ಸರಿ ಮನೆಗಿರಲಿ ಎಂದು ಹೇಳಿದ. என் மகன் தானே படுக்க வைத்தான், ನನ್ನ ಮಗನು ತಾನು ಮಲಗಿಸಿದ್ದಾನೆ, அவன் யாரா இருந்தாலும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று சொன்னார். ಅವನು ಯಾರಾಗಿದ್ದರೂ ನಾನು ತೊಂದರೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂದರೆ. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாராம். ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಕುಮಾರನನ್ನು ಕೊಟ್ಟರಂತೆ. அவர் விசுவாசிக்கிறவன் ஒருவனாகிலும் கெட்டு போகாதபடிக்கு, ಅವನು ನಂಬುವವನು ಒಬ್ಬರು ಸಹ நித்திய ஜீவன் அடிபடிக்கு சொன்னாராம். ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದಬೇಕೆಂದು ಹೇಳಿದರಂತೆ. நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன், ನಾನೇ ಸತ್ಯವು ಜೀವನವು ಮಾರ್ಗವಾಗಿದ್ದೇನೆ. என்ன அல்லாம என் மூலியம் அல்லாதபடிக்கு நீ பரலோகம் பிரவேசிக்க முடியாது. ನನ್ನ ಮುಖಾಂತರವಲ್ಲದೇನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. வேத சொல்து சகல அதிகாரமும் தன் குமாரனுக்கு கொடுத்து விட்டார். ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಸರ್ವ ಅಧಿಕಾರವನ್ನು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟ. அப்போ இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கிறவர் யார்? ಈ ಲೋಕಕ್ಕೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವರು ಯಾರು? குமாரன் ಮಗನು ಮಾತ್ರ. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಲೋಕಕ್ಕೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? 1:11 பேர்ல சொல்கிறார், 2 ಪೇತ್ರ 1:11 இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யமா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ನಿತ್ಯ ರಾಜ್ಯ. அப்ப பரலோகத்தின் ராஜ்யம் யாருடையதா இருக்கிறது? ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಯಾವರದಾಗಿದೆ? அது இயேசு கிறிஸ்துக்கு ஹேண்டல் பண்ணிட்டார். ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೈ. அன்பு தேவப்பிள்ளை வாசியமா. இவ்விதமாய் ஆ. நம்முடைய கர்த்தரும் ஆ. இரட்சகருமாகிய ஆ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆ. நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் ஆ. உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ನಿತ್ಯ ರಾಜ್ಯ, முழு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். ಸಂಪೂರ್ಣ ಅಧಿಕಾರನ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. அநேக தடவை நான் பிரசங்கம் செய்து விட்டு பயந்து விட்டேன். ಅನೇಕ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಭಯಪಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. வெள்ளை சிங்காசனத்தில் யார் இருப்பார்? ಬಿಳಿಯ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಯಾರು ಇರುತ್ತಾರೆ? யார் நியாயம் தீர்க்கிறார்? ಯಾರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ? நான் என்ன சொல்லிவிட்டேன், ಅಯ್ಯಯ್ಯನು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று ஒருவரா நின்று நியாயம் தீர்க்குவார் என்று சொல்லிவிட்டு பிரசங்கம் செய்து கொண்டே வந்தேன். ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಮ್ಮ 3 ಜನರು ಸೇರಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿಕೊಂಡು இது இல்லை என்று சொல்ல என்னால முடியவில்லை, கர்த்தர் தடுக்கிறார். இது கரெக்ட் நீ சொல்றது என்று. ಇದು ಸರಿ, ನೀನು ಹೇಳುವುದು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ತಡೆಯುತ್ತಾರೆ. இப்பொழுது தினகருக்கு தரிசனமாய் ಈಗ ದೇವರ ದನಿಗರಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು 3 பேரை காட்டினாராம். 3 ಜನರನ್ನು ತೋರಿಸಿದರು. பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிதாவையும், ತಂದೆ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕುಳಿತಿರುವ ತಂದೆಯು, பக்கத்துல இயேசுவையும், ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ, அது பக்கத்துல பரிசுத்த ஆவியானவரும். ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮರು. ஆவியானவர் கிறிஸ்துக்குள்ள வந்து சேர்ந்து, ಪವಿತ್ರಾತ್ಮರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸೇರಿದರು. கிறிஸ்து வந்து பிதாக்குள்ள சேர்ந்து, ಕ್ರಿಸ್ತರು ಬಂದು ತಂದೆ ಒಳಗಡೆ ಸೇರಿ ஏக தேவனாய் விடுகிறார்கள். ಏಕ ದೇವರಾಗಿ ಬಿಟ್ಟರು. அங்கத்தான் வெள்ளை சிங்காசனத்தை நியாயம் தீர்க்க போறார். ಅಲ್ಲೇ ಬಿಳಿಯ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ನ್ಯಾಯ அப்பொழுது எனக்கு கொடுத்த விளக்கங்கள் பரிசுத்த ஆவியானவர் அது சத்தியமும் நேர்மை உள்ளது என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். ಅಯ್ಯವರಿಗೆ ಕೊಟ್ಟ ಒಂದು
ವಿವರಣೆ ಸರಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ದೇವರು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ರಹಸ್ಯங்களை ನಾನು வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு ஏவுதலாக்குவார். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡಲು ದೇವರು ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இது பைபிள் கிளாஸ்ல முடியாது, சும்மா பேச்சு. ಇದು ಬೈಬಲ್ ಕ್ಲಾಸ್ ನಲ್ಲಿ ಆಗುವ ಕೆಲಸವಲ್ಲ. அது தேவ சமூகத்திலே அளிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕ. சிலுவை என்றவன் நீ சரண்டர் ஆகும்போது மட்டும் தான் ಸಿಲುವೆ ಹತ್ತಿರ ಶರಣಾಗುವಾಗ ಮಾತ್ರ பல ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಾರೆ. பவுலுக்கும் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ಪೌಲರಿಗೂ ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡಿದರು. அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து விட்டது. ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. என்ன பெருமை? ಅದೇನು ಹೆಮ್ಮೆ? ஆதி காலத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இல்லாத ஒரு தரிசனங்கள் எனக்கு வந்துச்சே என்று அவனுக்குள்ள எண்ணம் வந்துச்சு. ಆರಂಭದಿಂದ ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಬರೆದಂತ ಜ್ಞಾನ ನನ್ನಲ್ಲಿ ಬಂದಿತು ಎಂಬುದಾಗಿ அவனுக்கு பிசாசு ஓடி வந்து விட்டானா. ಅಷ್ಟಕ್ಕೆ ಸೈತಾನ್ ಓಡಿ ಬಂದನಂತೆ. இவனை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ಇವನ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ. ಯಾಕೆ? பெருமை என்பது சாத்தானுடைய முக்கியமான ஒரு ஆயுதம். ಹೆಮ್ಮೆ ಎನ್ನುವುದು ಸೈತಾನ ಮುಖ್ಯ ಆಯುಧವಾಗಿದೆ. அந்த குணம் இவனுக்குள்ளே இருந்தபடியாலே ಆ ಗುಣ ಇವನಲ್ಲಿ ಇದ್ದದ್ದು. யூதாசு கூட யூனியை எடுத்துன்னு போயிடலான்னு வந்தான். ಯೂದಾಸನು ಸಹ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗ ரகசிய வெளிப்பாடு கொடுத்து கொண்டு வருகிறேன். ರಹಸ್ಯವಾದ ಪ್ರಕಟಣೆ ಹೇಳುತ್ತದೆ. இதை பார்த்த தேவன் ಇದನ್ನು ನೋಡಿದ ದೇವರು உன்னுடைய சாத்தானுடைய தூதனை கூப்பிட்டு ಸೈತಾನ ದೂತನನ್ನು ತಕ್ಷಣ ಕರೆದು அவன் முள்ளு குத்தி கொண்டு என்று சொல்லிவிட்டான். ಅವನಿಗೆ ಮುಳ್ಳಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಚುಚ್ಚುತ್ತಲೇ ಇರು ಎಂದು ಹೇಳಿದ. அந்த பெருமை வரும்போது ಆ ಹೆಮ್ಮೆ ಬರುವಾಗ அந்த முள்ளு குத்துமா. ಆ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುತ್ತದೆ. அது என்ன முள் என்று இதுவரைக்கும் யாருக்குமே வெளிப்படுத்தவில்லை. ಅದು ಯಾವ ಮುಳ್ಳು ಎಂದು ಇದುವರೆಗೂ ಯಾರಿಗೂ ಪ್ರಕಟ சில பேருக்கு வெளிப்படுத்துறார், ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அவனுக்கு கண்ணு ரெண்டு மத்துசமாகும். ಅವನಿಗೆ ಎರಡು ಕಣ್ಣು ಮಬ್ಬಾಗಿತ್ತು. ಅನೇಕ பேருக்கு ஜெபித்த கண்களை கொடுத்தவன், ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಕಣ್ಣು ಬರುವಂತೆ ಮಾಡಿದವನು, இவனுக்கு அதிகமா கண்ணு ரொம்ப மத்தசமாய் விட்டது என்று சொல்றார்கள். ಇವನಿಗೆ ಕಣ್ಣುಗಳು ಮೊಬ್ಬಾಗಿ ಇದ್ದವು ಎಂಬುದಾಗಿ ಚರಿತ್ರೆ ಹೇಳುತ್ತದೆ. அந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு பலகீனம் வைத்தபடியாலே ಅವನಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಇಟ್ಟಿದ್ದರಿಂದ பெருமை உள்ள ஆவி அவனுக்குள்ள வரவில்லை. ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳ ಆತ್ಮ ಅವನಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. சாமி இந்த பலகீனம் எப்படி நான் செய்யறது என்று சொன்னான். ಸ್ವಾಮಿ ಬಲನೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಯಾಕೆ ಮಾಡಬಹುದು? அந்த பலகீனம் வரும்போது ಆ ಬಲಹೀನತೆ ಬರುವಾಗ ஒருவேளை உன் கண்ணு தெரியத்தக்கதாக செய்வேன், ನಿನಗೆ ಕಣ್ಣು ಕಾಣುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. மீண்டும் அந்த ஊழியம் செய்து முடிச்ச உடனே கண்ணு மாட்டோம் மத்து சாயிடும். ಮತ್ತೆ ನೀ ಸೇವೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಕಣ್ಣು ಮೊಬ್ಬಾಗಿ ಬಿಡುತ್ತವೆ. 3 தடவை கேட்டான், ஆண்டவரே இந்த வேண்டாம் எடுத்து விடு. அது என்னை 3 ಸಾರಿ ಕೇಳಿದಂತೆ அப்பொழுது கர்த்தர் சொல்லிவிட்டார், ಆಗ ದೇವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು, அவனை நேசிக்கிறபடியாலே ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದರಿಂದ இந்த முள்ளை வைத்திருக்கிறேன், ಈ ಮುಳ್ಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. என் கிருபை உனக்கு போதுமப்பா, ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕಪ್ಪ. என்னோட கூட நீ இருக்க மாட்டே, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನು ಇರಬೇಕಲ್ಲವಾ? நீதியின் கிரீடம் உனக்கு வேண்டாமா? ನೀತಿಯ ಕಿರೀಟ ನಿನಗೆ ಬೇಡವಾ? வேண்டாம் ஆண்டவரே. ಬೇಕು ಪ್ರಭು. 3வது வானத்திலே என்னோட இருக்க முடியாதா? 3ನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಲ್ಲವಾ? அப்படி என்ன இந்த முள்ளு வேணும்? ಹಾಗಾದರೆ ಆ ಮುಳ್ಳು ನಿನಗೆ ಬೇಕು. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த துயரம் என்று சில பேர் வாதாட்டம். ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟ ಹೋರಾಟ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರು ಹೇಳುತ್ತೀರಾ? முள்ளுல 2 வித முள்ளு இருக்கிறது. ಮುಳ್ಳುಗಳಲ್ಲಿ 2 ವಿಧವಾದ ಮುಳ್ಳುಗಳಿದೆ. பாவம் செய்தபடியாலே உனக்கு ஒரு முள்ளு வரும். ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಒಂದು ಮುಳ್ಳು ಬರುತ್ತದೆ. பரிசுத்தம் செய்து வரும்போது ஒரு முள்ளு வரும். ಪರಿಶುದ್ಧತೆ ಮಾಡುವಾಗ ಇನ್ನೊಂದು ಮುಳ್ಳು ಬರುತ್ತದೆ. ஆண்டவரை விட்டு விலகும் போது உனக்கு ஒரு முள்ளு வரும். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವಾಗ ಇನ್ನೊಂದು ಮುಳ್ಳು ಬರುತ್ತದೆ. எல்லாரும் தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியால அவன் கேட்கிறான், ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, உன்னை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಬೇಕು ಪ್ರಭು. அவன் ஆசையை நிறைவேற்று. ಅವನ ಆಸೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಿ. ஒருவராயிலும் பிதாவே பார்க்க முடியாது, ಒಬ್ಬರಾಗಲೂ ತಂದೆಯನ್ನು ஆனா ನೋಡಲಾಗುವುದಿಲ್ಲ, பார்க்க முடியும். ಅದನ್ನು ನೋಡಲು எப்படி? ಸಾಧ್ಯ. ಯಾಕೆ? தனக்கு இஷ்டமானவர்களுக்கு பிதாவை காட்டுறாராம். ತನಗೆ ಇಷ್ಟವಾದವರಿಗೆ ಮಾತ್ರ யாருக்கு? ತಂದೆ ತೋರಿಸುತ್ತಾರೆ. கிறிஸ்துக்கு இஷ்டமானவர்களை பிதாவை காட்ட முடியும். ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಇಷ್ಟವಾದವರಿಗೆ ತಂದೆಯನ್ನು ನೋಡಬಹುದು. மனுஷனுக்குள்ள ஒருவராகிலும் அவரை காண முடியாது என்று ತಿಮೋತಿಯಲ್ಲಿ சொல்றார். ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನೋಡಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದು ತಿಮೋತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದರೆ தனக்கு இஷ்டமானவர்களுக்கு, ತನಗೆ ಇಷ್ಟವಾದವರಿಗೆ பிதாவை காட்ட முடியும். ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ. எப்படி காட்ட முடியும்? ಅದು ಯಾಕೆ ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ? அந்த சந்தில காட்ட முடியும். ಆ ಸಂದಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ. எந்த சந்து? ಅದು ಯಾವುದು ಸಂದು? சபையின் சந்துக்குள்ளந்து, ಸಭೆ ಎಂಬ ಸಂದಿನಲ್ಲಿ அவர் விழாவுக்குள்ள இருந்து நீ தான் பார்க்க முடியும். ಅವರ ಪಕ್ಕೆಗಳಿಂದ ನೀವು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ, முகமுகமாக அவரை பார்க்க முடியும். ಮುಖವಾಗಿ ಅವರನ್ನು ನೋಡಬಹುದು. இப்பொழுது அல்ல, ಈಗ ಅಲ್ಲ. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து யாரு? ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಯಾರು? 7:55 வார்த்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில நான் நினைக்கிறேன், ಅಪೊಸ್ತಲರು 7:55 பிதாவையும் ತಂದೆಯನ್ನು, பிதாவின் இயேசு மத்தியிலே இருக்கிற இயேசுவை நான் பார்த்தேன். பிதாவை வார்த்தை மடமடன் வாசிமா.
அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாருங்க, இங்க 3 பேர் இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ 3 ಜನರಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ಯಾರು இருக்கிறாங்க? ಇಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? பிதாவையும் ತಂದೆಯನ್ನು, பிதாவின் பக்கத்துல நிக்கிற இயேசுவையும். ತಂದೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಯೇಸುವನ್ನು. அப்போ நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு? ಆಗ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ಯಾಕೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ? ಅವರು ಕೂಡ உட்காரலாம் இல்லையா? ಅವರು ಕೂಡ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದಲ್ಲವಾ? தன்னுடைய புள்ளை ரத்த சாட்சிய சாவும்போது, ತನ್ನ ಮಗನು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಾಯುವಾಗ எழுந்து நின்று அதுக்கு அஞ்சலி செலுத்தினார். ಎದ್ದು ನಿಂತು ಅದಕ್ಕೆ ಅಂಜಲಿ ಹೇಳಿದರಂತೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இயேசு இருக்கிற வரைக்கும் பிதாவின் பக்கத்திலே இந்த உலகம் ஜெயிச்சின்னு வருது. ತಂದೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯೇಸು ಇರುವವರೆಗೂ ಲೋಕ ಜಯಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. சாத்தானுடைய கூட்டத்துக்கு கெடுத்துக்கொண்டு வருகிறது. ಸಾತಾನನ ಕೂಟಕ್ಕೆ ಜಯ ಸಿಗುತ್ತಾ ಇದೆ. சபைக்கு ஜெயம் கொடுத்து கொண்டு வருகிறார். ಸಭೆಗೂ ದೇವರು ಜಯ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் எழுந்து விட்டார்னா, ಅವರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಬಿಟ್ಟರೆ கதை முடிஞ்சு போச்சு. ಎಲ್ಲವೂ ಮುಗಿದು ಬಿಡುತ್ತದೆ. அவர் எழுந்த உடனே ಅವರು ಎದ್ದ ತಕ್ಷಣ கடல்ல இருக்கிற தண்ணி வெட்டாந்தராய விடுமா, ಸಮುದ್ರದ ನೀರು ಬತ್ತಿ மலைகள் குண்டுகள் பெருண்டு ஓடி விடுமா, ಬೆಟ್ಟಗಳು ಪರ್ವತಗಳು ಉರುಳಿ மண்டலங்கள் அப்படி பாய்போல சுத்தி போய் விடுமா, ಆಕಾಶ ಮಂಡಗಳು ಚಾಪೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಹೋಗುತ್ತವೆ. 4 விதமான அவருடைய வருகை இருக்கிறது. 4 ವಿಧವಾದ ಅವರ ಬರುವಿಕೆ ಇದೆ. ஒன்னு ரகசிய வருகை இருக்கிறது. ಒಂದು ರಹಸ್ಯ ಬರುವಿಕೆ ಇದೆ. எத்தனை பேர் ரகசிய வருகையில எழுந்திருக்காளோ எனக்கு தெரியவில்லை. ರಹಸ್ಯ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಎದ್ದೇಳು? யார் எழுந்திருப்பார்கள்? ಯಾರು ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ? கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களை மட்டும் தான். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದವರು ಮಾತ್ರ. கிறிஸ்தவர்களை மரிக்கிறவர் அல்ல. ಕ್ರಿಸ್ತವರು ಸತ್ತವರಲ್ಲ. 1000 பேர்ல 1000 ಜನರಲ್ಲಿ 10 பேர் தான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்குவார் போல. 10 ಜನ ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಸಾಯುತ್ತಾರೆ. மீதி கிறிஸ்தவர்கள மரிக்கிறார்கள். ಮತ್ತೆ ಕ್ರೈಸ್ತರು ಸಾಯುತ್ತಾರೆ. பாவத்திலிருந்து விடுதலை பெறாதபடிக்கு, ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ, மனம் திரும்பி ரட்சிக்கப்படாதபடிக்கு, ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದಂತೆ கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவனா, ஈஸ்டர் சண்டே கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டு வருகிறார். ಈಸ್ಟರ್ ಸಂಡೇ ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ಬಾಳುತ್ತಾನೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவத்தையும் செய்து கொண்டு வருகிறார். ಪಾಪವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. அப்படி முடியாது. ಹಾಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்போ முதல்ல வருகையில, ಮೊದಲು ಬರುವಿಕೆ, ரகசிய வருகையில நம்மளை எழுப்புவாராம். ರಹಸ್ಯ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. அந்த கல்லறையில மட்டும் தான் திறக்கப்படும். ಆ ಸಮಾಧಿಗಳು ಮಾತ್ರ ತೆರೆಯುತ್ತವೆ. அப்போதுமாக தேவன் பேரிட்டு கூப்பிடுறாராம். ಆಗ ದೇವರು ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುತ್ತಾರೆ. ಯಾರನ್ನು? கிறிஸ்துக்குள்ள யார் மரித்திருந்தார்களோ, ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಯಾರು ಮರಣ மட்டும் தான் பேரிட்டு கூப்பிடுவார். ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುತ್ತಾರೆ. மீதி பேரெல்லாம் அவடத்தான். ಬೇರೆಯವರಿಗೆಲ್ಲ ಇಲ್ಲ. அவங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ಅವರಿಗೆಲ್ಲ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇರುತ್ತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, கிறிஸ்து வரும்போது, ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ நீதிமான் ரட்சிக்கப்படிದ ಅರಿದಾನಾ, ನೀತಿವಂತನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದು ಕಷ್ಟವಾದರೆ ಪಾವಿಯು ಭಕ್ತಿ ಈನನು ಹೆಂಗೆ ರಕ್ಷಿಸப்படுவார்? ಪಾಪಿಯು ಭಕ್ತಿಹೀನನು ಎಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ? அப்போ ಆಗ ಪಾವಿಗೆ ಒರಡಿ, ಪಾಪಿಗೆ ಒಂದು ಏಟು, ಭಕ್ತಿಹೀನನಿಗೆ பல அடி. ಭಕ್ತಿಹೀನರಿಗೆ ಅನೇಕ ಏಟುಗಳು. நீங்க ஏதாவது தவறி போயிட்ட நித்தியத்துக்கு போலனா, ನೀವೇನಾದ್ರೂ ತಪ್ಪಿ ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲವೆಂದರೆ பாவிகளை விட உங்களுக்கு பல அடி விழுவோம். ಪಾಪಿಗಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಏಟುಗಳು ಬೀಳುತ್ತವೆ. ஏன்? ಯಾಕೆ? சத்தியத்தை கேட்டு ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ மனம் திரும்பாதபடிக்கு ದೇವರ ಕಡೆ நீ நியாய தீர்ப்புக்குள்ளாகி இருக்கிறாய். ನೀನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪುಗೊಳಗಾಗಿದ್ದೀಯ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ உனக்கு பல அடி. ನಿನಗೆ ಅನೇಕ ಏಟುಗಳು. கர்த்தர் வரும்போது, ದೇವರು ಬರುವಾಗ பேதுரு சொல்கிறான், ಪೇತ್ರರು ಹೇಳುತ್ತಾರೆ, நியாய தீர்ப்பு எங்க வருகிறதா? ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? சபையில் ஏற்படுகிறதா? ಸಭೆಯಿಂದ ಬರುತ್ತದಂತೆ. ஏன் சாமி சபைக்கு வருகிறாய்? உலகத்துக்கு போ. ಸ್ವಾಮಿ ಸಭೆಗೆ ಯಾಕೆ ಬರುತ್ತೀರ? ಲೋಕದ பைத்தியக்காரா, ಅಯ್ಯೋ ಹುಚ್ಚರಿ, என்னுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல நான் நியாய தீர்க்க வேண்டும். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮೊದಲು ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿ அப்புறம் உலகத்துக்கு போக வேண்டும். ನಂತರ ಲೋಕದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. உலகத்துக்கு போய்விட்டா ಈಗಲೇ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ அப்ப எனக்கு கேள்வி கேட்குவானுங்க. ಅವರು ಕ್ವಶನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, உன் பிள்ளைங்க சரியா இருக்கிறதா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿದ್ದಾರೆ? உன் பிள்ளைங்களை தண்டிக்காதபடி எங்களையே தண்டிக்கிறேன் என்று, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ದಂಡಿಸಿದೆ ನಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ದಂಡಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿ அப்படி எனக்கு கேள்வி கேட்கும் போது ಅವರು ಕ್ವಶನ್ ನಮ್ಮ ಕೇಳುವಾಗ வான மண்டலம் சரி என்று ஒத்துக்குமா? ಆಕಾಶ ಮಂಡಲ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ஆகியால எங்க நியாய தீர்க்கிறார்? வார்த்தை பாருமா. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதியானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இங்க நீதிமான் ஒரு கூட்டம், பாவி ஒரு கூட்டம், ಇಲ್ಲಿ ನೀತಿವಂತರ ಕೂಟ, ಪಾಪಿಗಳ ಕೂಟ, பக்திஹீனன் ஒரு கூட்டம்.
ಭಕ್ತಿ ಹೀನರೆಂಬ ಒಂದು அப்ப ಕೂಟ. நீ எந்த கூட்டம்? ಆಗ ನೀವು ಯಾವ ಕೂಟವಾಗಿದ್ದೀರಿ? தேவபிள்ளைகளே, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க முடியும்? ನೀವು ಯಾವ ಕೂಟದಲ್ಲಿ நீதிமான கூட்டத்தில் போய்விட வேண்டும். ನೀತಿವಂತರ ಕೂಟದಲ್ಲಿ உன்னை ಹೋಗಬೇಕು. நீதிமான் ஆக்கினார், ನೀನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿ. நீதியோடு நடந்து கொண்டு போய்விடு. ನೀತಿಯಿಂದ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗು. அப்போ உனக்கு ரட்சிப்பு ஆண்டவரோட போக முடியும். ಆಗ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ இன்னையோட உலகம் பார்க்கும்போது ಇವತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நீதிமான்கள் பக்தி ஈனராய் விடுகிறார்கள். ನೀತಿವಂತರು ಭಕ್ತಿ இப்ப ಇಲ್ಲದವರಾಗಿ இங்க கணக்கு போட்டு பார்த்தா ಈಗ ಲೆಕ್ಕವಾಕಿ ನೋಡಿದರೆ ஆதில இருந்த அந்த பரிசுத்தம், ಆರಂಭದಿಂದ அந்த ಪರಿಶುದ್ಧತೆ, பயபக்தி, ಆ ಭಯಭಕ್ತಿ, அந்த வாஞ்சி, ಆ ಆಸೆಗಳು, அந்த ஜெபம், ಆ ಪ್ರಾರ್ಥನೆ, அந்த விசுவாசம் ಆ ನಂಬಿಕೆ இப்பொழுது இருக்குதா? ಈಗ ಇರುದಿಯಾ? உன்னை பார்த்து கேட்கிறா. ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பழிக்கு பழி வாங்குறாயே, ಬೈಯಿಗೆ ಬೈಯ ತರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೇ? தேவபலி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எரிச்சல் அடிக்கிறாயே, ಉರಿಗೊಳ್ಳುತ್ತೀಯೇ? அப்பொழுது நீ எங்க போற? ಆಗ ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯ? ரகசிய வரிகளை நியந்திரிக்க முடியாது. ರಹಸ್ಯವಾಗಿ ಬರುವಾಗ ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. உன்னை பேரிட்டு கூப்பிட மாட்டார். ನಿನ್ನ ಹೆಸರಿದ್ದು ಕರೆಯುವುದಿಲ್ಲ. நீ எங்க இருப்பா? ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯ? உலகத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும். ಲೋಕದ ಜನರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವರೆಗೂ ಅಲ್ಲಿಯೇ ಇರಬೇಕು. உனக்கு தண்டனையும் இருக்கும். ನಿನಗೆ ದಂಡನೆಯೂ ಇರುತ್ತದೆ. எப்பேற்பட்ட தண்டனை? ಯಾವ ರೀತಿಯ ದಂಡನೆ? அறிந்தவனுக்கு பல அடி, அறியாதவனுக்கு ஒரு அடி. ತಿಳಿಯದೆ ಇರುವವರಿಗೆ ಒಂದು ಏಟು, ತಿಳಿದವರಿಗೆ ಅನೇಕ ಏಟುಗಳು. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. ನೀವೆಲ್ಲ ತಿಳಿದವರ. நரகம் என்ன, மோட்சம் என்ன, பாவம் மன்னிப்பு என்ன, எல்லாம் அறிஞ்சிருக்க, அதை அனுபவிச்சிருக்கிறீங்க. ನರಕ, ಮೋಕ್ಷ, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದು ಅರಿತವರಾಗಿದ್ದೀರಾ. நீ தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನೀವೇ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உனக்கு சிரேஷ்டமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ನಿನಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಅದನ್ನು நீ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. முடிக்க வேண்டும். ನೀನು ಮುಗಿಸಬೇಕು. அதான் பவுல் சொன்னார், நான் முடித்தேன். ಅದೇ ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಮುಗಿಸಿ. எத்தனையோ வந்தது என் வாழ்க்கையில, ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಬಂದಿದೆ. நான் முடித்தேன் என்று சொல்கிறார். ನಾನು ಮುಗಿಸಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. முடித்தவன் என்ன சொல்கிறார்? ಮುಗಿಸಿದವರು ಏನು அதோ ಹೇಳುತ್ತಾರೆ? நீதியின் கிரீடம் எனக்காக வைத்திருக்கிறார். ಅದು ನೀತಿಯ ಕಿರೀಟ ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது நீதியின் கிரீடத்துல ஒரு கல்ல ಆ ನೀತಿಯ ಕಿರೀಟದ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು இந்த உலகம் வாங்க முடியாதா? ಈ ಲೋಕವು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. அப்பேற்பட்ட நீதியின் கிரீடத்தை, ಆ ರೀತಿ ನೀತಿಯ ಕಿರೀಟವನ್ನು தேவனால் செய்கிற ஊழியங்கள், ದೇವರಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಮಾಡುವ ಸೇವೆ, சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறவனுக்கு மட்டும், ಸಿಲುವೆ ಒತ್ತುಕೊಂಡಿರುವವರಿಗೆ ಮಾತ್ರ, பின்னிட்டு பார்க்காதவன், ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿ ನೋಡದೇ ಇರುವವನು, விசுவாசம் தொடங்கி முடிக்கிறவன, இயேசு பார்த்து ஓடுகிறவனு மட்டும் தான். ನಂಬಿಕೆ ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡುವವನಿಗೆ ಮಾತ್ರವೇ மிக நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು, அநேக நேரங்களிலே தேவன் கொடுத்த பொறுப்புகளை நாம் ஒழித்து போடுகிறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ಒಡೆದು ಹಾಕುತ್ತೇವೆ. எப்பேற்பட்ட மனுஷனமாக ಯಾವ ರೀತಿಯ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದರು? யாத்திரையாக 34:1 வாசித்து பாருங்க. ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 34:1 ಓದಿ ನೋಡಿ. 34:1 மடமடன் வாஸ்தா நான் முடிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளில் இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுது நீங்க என்ன சொல்றாரு பாருங்க. ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. நீ ஒடிச்சு போட்ட கல்லு, ನೀನು ಒಡೆದು ಹಾಕಿದ ಹಲಗೆ. இவர் சர்வீஸ் ரிஜிஸ்டர்ல ரிமார்க் ஆயிடுச்சு. ಇವರ ಸರ್ವಿಸ್ ರಿಜಿಸ್ಟ್ರಲ್ಲಿ ರಿಮಾರ್ಕ್ ಆಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. 10 ಲಕ್ಷ ಜನ நடத்தி கூட ಅಷ್ಟು ಲಕ್ಷ ಜನಗಳನ್ನು ನಡೆಸಿಯೂ ಸಹ தாய் வயிற்றிலே அவனை வேறு பிரித்த போதிலும், ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದರು. அற்புத அடையாளங்களை உனக்கொண்டு கடலை 2 பிளந்தாலும், ಅದ್ಭುತ ಮಹತ್ಕಾರ್ಯ ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿದರು. அவனுக்கு சர்வீஸ் ரிஜிஸ்டர் ஒரு ரிமார்க் ஆயிப்போச்சு. ಅವನ ಸೇವೆಯ ಆದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅವನಿಗೆ ಕೆಟ್ಟ ಕಳಂಕ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. உன் கையால நான் கொடுத்ததை ஒடிச்சு போட்டே, ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ನಾನು ಕೊಟ್ಟದ್ದನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿಬಿಟ್ಟೆ. அந்த கல் வாங்கறதுக்கு 40 ராவு 40 பகல் 40 மத்தியானம் பச்சை தண்ணி கொடுக்காத சியோன் மலை மேல காத்திருந்தான். ಅಲ್ಲಿಗೆ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ 40 ದಿವಸ ರಾತ್ರಿ ಹಗಲು ಮಧ್ಯಾಹ್ನ ಸಿಯೋನ್ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದರು. ஒரு கோபம், ಒಂದು ಕೋಪ. உங்களுக்கெல்லாம் கோபம் இல்லை, பாவம். ನಿಮಗೆಲ್ಲ ಕೋಪ ಇಲ್ಲ. கோவனால உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ಕೋಪ ಎಂದರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಯಿಲ್ಲ. ದೇವರ அது ಮಕ್ಕಳೇ, சாத்தானால வரக்கூடிய, ಅದು ಸೈತಾನಿಂದ ಬರುವಂತ, அது அவனோட ஆயுதம். ಅದು ಅವನ ಆಯುಧ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒரே ஒரு கோபம். ಒಂದೇ ಒಂದು ಕೋಪ. கோபம் வந்தே வரும். ಕೋಪ ಬರುತ್ತದೆ. இவ்வளவு அற்புதங்களை செய்தாரே, ಇಷ್ಟು ಅದ್ಭುತ ಮಾಡಿ கடலை 2 பிளந்தாரே, ಸಮುದ್ರ ವಿಭಾಗ ಮಾಡಿದರೆ, மன்னாவை கொடுத்தாரே, ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟರೆ, நான் வரதுக்குள்ளதாக ನಾನು ಬರುವುದರೊಳಗಾಗಿ ஒரு பஸ்வண்ணாவை பண்ணி விட்டு இதுதான் எங்க சாமின்னு சொல்லிட்டானுங்களே. ಒಂದು ಬಸವಣ್ಣ ಮಾಡಿ ಇದೇ ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟೆ. கோபம் வந்து அந்த கற்பனை எடுத்து ஒடிச்சு போட்டான். ಕೋಪ ಬಂದು ಆ ಅಲಗೆಯನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿಬಿಟ್ಟನು. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. எத்தனை பேர் செத்தாரடா? ಎಷ್ಟು ಜನ ಸತ್ತರು? 3000 பேர் செத்தாரடா. 3000 ಜನ ಸತ್ತರು. இந்த 3000 பேரு, ಈ 3000 ಜನರು பேதுரு மூலமா அந்த 3000 பேர் ஆதாயப்படுத்தி விட்டாராம். ಪೇತ್ರ ಮುಖಾಂತರ 3000 அவருடைய ஒரே ஒரு பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ 3000 ಜನ ರಕ್ಷಿಸಿದರು.
இங்கே எழுந்ததை, ಇಲ್ಲಿ இங்கே ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದನ್ನು, செத்ததை ಇಲ್ಲಿ ಸತ್ತದನ್ನು அங்க உயிராக்கி கொடுத்து விட்டார். ಅಲ್ಲಿ ಜೀವ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. புதிய ஏற்பாடுல உயிராக்கி கொடுத்து விட்டார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವ ಮಾಡಿಕೊಟ್ಟರು. நான் தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு எனக்கு. ದೇವರು ಕೊಟ್ಟ ಪ್ರಕಟಣೆ ಅವರಿಗೆ. மோசே நடத்தின பிள்ளைகளுக்குள்ள செருப்பு தேயவில்லையா? ಮೋಸೆ ನಡೆಸಿದ ಮಕ್ಕಳ ಚಪ್ಪಲಿ ಸವಿಯಲಿಲ್ಲ. 40 வருஷம் போட்டு துணி கிழியவில்லையா? 40 ವರ್ಷದಿಂದ ಬಟ್ಟೆ ಅರಿಯಲಿಲ್ಲವಂತೆ. 40 வருஷம் அவருடைய துணிகள் அழுக்காகவில்லையா? 40 ವರ್ಷದಿಂದ ಬಟ್ಟೆಗಳು ಕೊಳೆ ಆಗಲಿಲ್ಲವಂತೆ. அது போலவே என்னோட வாழ்க்கையில 55 வருஷம் என்னோட தொண்டை கட்டவில்லை. 55 ವರ್ಷ ಗಂಟಲು ಕಟ್ಟಲಿಲ್ಲ. அந்த மோசேயின் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಮೋಸೆಯ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. என் ஆரோக்கியத்தினால் அல்ல, என்னோட பலத்தினால் அல்ல, எவனுடைய டாக்டர்னால அல்ல, அவருடைய கிருபையால. ನನ್ನ ಆರೋಗ್ಯ ಬಲ ಡಾಕ್ಟರ್ ಅಲ್ಲ, அந்த கிருபையை தொண்டை மேல வைத்து விட்டார். ಆ ಕೃಪೆಯನ್ನು ಗಂಟಲಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. டேய், நீ கொளிக்கிற நாயா மாறா. கொளிக்காத நாய் இந்த உலகத்துல ஏராளமா இருக்குதுப்பா. ನೀನು ಬಗಳುವ ನಾಯಾಗಿರಪ್ಪ, ಬಗಲದ நீ கொளிக்கிற நாயா மாறு. ನೀನು ಬಗಳುವ ನಾಯಾಗಿ. மத்தியானம் எவ்வளவு மணி? 2 மணி இந்த நாய் கொளிச்சு நிக்குது பாருங்க. 2 ಗಂಟೆ ಆದ್ರೂ ನಾಯಿ ಬಗಳುತ್ತಲೇ ಇದೆ. அநேக ஊழியக்காரங்களை கால் மேல கால் பண்ணி சோபா மேல உட்கார்ந்து நீ நல்லா ஐஸ்கிரீம் துண்ணுக்கு கூட்டம் முடிஞ்சிட்டு ಅನೇಕ ಸೇವಕರು ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಿನ್ನುತ್ತಾರೆ, ಕೂಟ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು 2 மணி ஆகி கூட இந்த மச்சான வேலையில இந்த நாய் கொளித்து கொண்டே இருக்கிறது. 2 ಗಂಟೆ ಆದ್ರೂ ಸಹ ಈ ನಾಯಿ ಬಗಳುತ್ತಲೇ ಇದೆ. ஒரு நாள் வருவார், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತಾರೆ. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, இத்தனை வருஷம் கொளித்தது போதும். ಇಷ್ಟು ವರ್ಷ ನೀನು ಬಗಲಿದ್ದು ಸಾಕು. உன்னுடைய கொளித்தலுக்கு ஏற்ற பலனை கொடுப்பேன். ನೀನು ಬಗಲಿದ್ದಕ್ಕೆ ತಕ್ಕ ಫಲ ಕೊಡು. வா என்னோடு கூட என்று கூப்பிட்டு கொண்டு போய்விடும். ನನ್ನ ಜೊತೆ ಬಾ ಎಂದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. நீங்கள் யாரும் என்னை காண முடியாது. ನೀವು ಕಾಣಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவராக இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. அவர் நல்ல தெய்வம். ಅವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರು. அவருக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் சதா காலம் நான் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறேன். ಅವರಿಗೆ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಸದಾಕಾಲ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இன்னைக்கு கைலாச மகாரிஷி இருக்கிறார். ಇವತ್ತು ಕೈಲಾಸ ಮಹಾಋಷಿ ಇದ್ದಾರೆ. அவருக்கு ವಯಸ್ಸು எவ்வளவு தெரியுமா? ಅವರಿಗೆ ವಯಸ್ಸು ಎಷ್ಟು? 700 வயசு. 700 ವರ್ಷಗಳು. இமயமலை கிட்ட தவம் பண்ணிருக்கிறார். ಹಿಮಾಲಯ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ತಪಸ್ಸು. அவர் வார்த்தையை சொன்ன உடனே ಅವರ ವಾರ್ತೆಯನ್ನು ನೆನೆಸಿದ அவர் ತಕ್ಷಣ ஆத்மா என்கிட்ட வருமா, நிக்குமா? ಅವರ ಆತ್ಮ ನಮ್ಮ ಹತ್ತಿರ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவர் முஸ்லிம் வர்க்கத்தில் சேர்ந்தவர். ಅವರು ಮುಸ್ಲಿಂ ವರ್ಗದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. 105 பாஷையில ஊழியம் செஞ்சார். 105 ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದವರು. 105வது வயசுல கர்த்தரை கேட்டாரா? 105ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಕೇಳಿದರು. சரீரம் தோண்டு போச்சு சுவாமி, என்னை எடுத்துக்கோளாரா? ನನ್ನ ಶರೀರ ಬಳಲಿ ಹೋಯ್ತು, ನನ್ನ ಎತ್ತು ಬಿಡಪ್ಪ. இல்ல இல்ல, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. நான் வர வரைக்கும், ನಾನು ಬರುವವರೆಗೂ இந்தியா தேசத்துல இருக்கிற சபைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். ಭಾರತ ದೇಶದ ಸಭೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இந்தியா தேசத்துல இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். ಭಾರತ ದೇಶದ ಸೇವಕರಿಗಾಗಿ இந்தியா ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. தேசம் அவனுடைய கையில பயங்கர போராட்டம் செய்து கொண்டு வருகிறான். ಭಾರತ ದೇಶದವರಿಗಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இமயமலையில போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ಹಿಮಾಲಯ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவருக்கு இப்பொழுது அக்பர் காலத்துல இருந்தார். அவர் ಅಕ್ಬರ್ சக்கரவர்த்தி காலத்திலே அவர் இருந்தார். ಅಕ್ಬರ್ ಚಕ್ರವರ್ತಿ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದವರು. 25 பாஷை அவருக்கு வருமா? 25 ಭಾಷೆಗಳು ಅವರಿಗೆ ಬರುತ್ತವೆ. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ಈಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. சபைகளுக்காக ஜெபிக்கிறார். ಸಭೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்துவின் ஜீவன் மகா மகிமை உள்ளதா இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನ ಮಹಿಮೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. அவருடைய ஜெபம் இந்த சபையில நிற்கும். ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. சாத்தான் உத்து கேட்டு கொண்டு வந்து அவருக்கு நல்லா தெரியும். ಸೈತಾನ್ ಉತ್ತರ ಕೇಳಿಕೊಂಡು போராடி கொண்டு ஜெபிக்கிறார். ಹೋರಾಡಿ ஒரு ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. நாள் என்ன வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு கொண்டு போனா ಒಂದು ದಿವಸ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. லட்சக்கணக்கான சன்னியாசிகள் ஜெபிக்கிறத கர்த்தர் காமித்தார். ಲಕ್ಷಾಂತರ ಸನ್ಯಾಸಿಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನ್ನು ದೇವರು என் மனைவிக்கு வந்து சொன்னேன். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಅಯ್ಯ ಹೇಳಿದರು. என் அன்பு தேவப்பிள்ளை, அவள் போய் கேட்டாராம் சாது சுந்தர் சிங். ಸಾಧು ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಅವರನ್ನು ಕೇಳಿ, ஏசு சுவாமியை நீங்க நம்பிட்டீங்களே, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் தான் மையாத வந்து கொண்டிருக்கல, ಅವರೇ ನಿಜವಾದವನೆಂದು ತಿಳಿದು ஏன் நீங்க தேசத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு கேட்டாராம். ಯಾಕೆ ದೇಶದೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆ ಸಾರಬಾರದೆಂದು ಹೇಳಿ எங்களுக்கு உத்தரவு இல்லை. ನಮಗೆ ಉತ್ತರ எங்களுடைய ಸಿಗಲಿಲ್ಲ. சரீரம் தோண்டு போச்சு. ನಮ್ಮ ಶರೀರ ಬಳಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ கர்த்தர் இந்தியா தேசத்துக்காக உலகத்துக்காக ஜெபிக்க எங்களை நேர்படுத்துகிறார். ದೇವರು ಭಾರತ ದೇಶಕ್ಕೂ ಲೋಕಕ್ಕೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ನಮ್ಮನ್ನು ಹೇಳಿ, எல்லாருக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார். ಅವರ ಕುಳ್ಳು ಒಳಗಡೆ எல்லாருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ಎಲ್ಲರ ಹತ್ತಿರ கிறிஸ்து சன்னியாசிகளா இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ಸನ್ಯಾಸಿಗಳ அவர்களுடைய ஜெபம் ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த தேசத்தை காத்துக்கொண்டு வருகிறது. ಈ ದೇಶವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡು ಬಂದಿದೆ. அவருடைய சபைகளை பாதுகாத்து கொண்டு ಅವರ வருகிறது. ಸಭೆ ಕಾಯ್ದುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த ஸ்தலத்தை 2-3 தடவை கர்த்தர் எனக்கு காமித்தார். ಆ ಸ್ಥಳವನ್ನು 2-3 ಸಲ ಅಯ್ಯನವರಿಗೆ ದೇವರು நானும் இஷ்டப்பட்ட சுவாமி இந்த ஸ்தலத்துக்கு என்னைய கூப்பிட்டு போய் விடுகிறேன். ಸ್ವಾಮಿ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಹೋಗಿಸಿಬಿಡಿರಿ ಎಂದು. என்னுடைய தீர்மானம் உனக்கு அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டார். ನನ್ನ ತೀರ್ಮಾನ ನಿನಗೆ ಆ ರೀತಿ நீ ಅಲ್ಲ. சபையை நடத்த வேண்டும். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸಿ அநேக ஆத்மாக்களோடு பரலோகத்துக்கு வர வேண்டும். ಅನೇಕ ಆತ್ಮಗಳ ಜೊತೆ உன் நாவல என்னோட வார்த்தை வைத்து ரகசியங்களை வெளிப்படுத்த நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನನ್ನ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಇಡುತ್ತೇನೆ, ನೀನು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. அநேக ஆத்மாக்களோடு நீ பரலோகத்துக்கு வர வேண்டியதா இருக்கிறது. ಅನೇಕ
ಆತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕು. ஆகையால தான் உன் உயிரோடு வைத்திருக்கிறது தான். ಆದ್ದರಿಂದಲೇ ನಿನ್ನ ಜೀವ உனக்காக அல்ல, ನಿನಗಾಗಿ ಅಲ್ಲ, உன் மனைவிக்காக அல்ல, ಪಾಸ್ಟರ್ಮರ್ಗಾಗಿ ಅಲ್ಲ, எனக்காக, ನನಗಾಗಿ, எனக்காக உன்னை உயிரோடு வைத்திருக்கிறேன். ನನಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿಟ್ಟಿದ್ದೇನೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த நேரத்துல வந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಬಂದ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ. அசதியா இருக்காதே, ಉದಾಸೀನವಾಗಿರಬೇಡ, மிக எச்சரிக்கையா இருக்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நேரமாய்விட்டது, ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. எங்க அவங்க வந்துடுறாங்களோ பாதியில பிரசங்கம் நிக்க வைக்கணும், நம்ம இதுவரை பயம். ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೋ ಅರ್ಧದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂಬ ಭಯ. இந்த சபையோட நோக்கம் என்ன, இந்த இடத்துல என்னவா இருக்கிறது, ಈ ಸಭೆಯ ಗುರಿ ಏನಿದೆ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಿದೆ? தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2:4 ವಾರ್ತೆ பாருங்க. 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ ಓದಿರಿ. 7 7ನೇ ಅಧ್ಯಾಯ 12 15 12-15. மடமடன் வார்த்தை பாத்தீங்களா? டைம் ஆச்சு, முடிச்சுட்டேன். 7, 12, 15 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ ಓದಿರಿ. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்திலே எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த இடம், ಈ ಸ್ಥಳ எதை தெரிந்து கொண்டாரா? இந்த ஸ்தலத்தை ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ಆಲಯವಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இங்க ஊருக்காத பேச வராதே. ಇಲ್ಲಿ ಊರು ಕಥೆ ಮಾತಾಡ, பெஞ்சுக்கு மேல உட்கார்ந்து ஊருக்காத பேசுறது. ಬೆಂಚಿನ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು தேவன் உன்னை அடிப்பார் என்று மறந்து விட வேண்டாம். ದೇವರು ಒಡೆಯುತ್ತಾರೆ ಎಂದು அவருடைய ಮರೆತು சமூகம் நிறைஞ்சிருக்கிறது இங்க. ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ கண்ணு குருடா இருக்கிறபடியாலே, ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿ, உன்னுடைய செவி செவிடா இருக்கிறபடியாலே, ಕಿವಿ சத்தத்தை ಕುರುಡಾಗಿ, கேட்கவும் முடியவில்லை, அவரை பார்க்கவும் முடியவில்லை. ಸತ್ಯ ಕೇಳಲಾಗದೆ ಅವರ ನೋಡಿ. ಯಾಕೆ? பாவம் கண்ணுக்குள்ளோ பாவம் செவிக்குள்ள இருக்கிறபடியாலே, ಪಾಪವು ಕಣ್ಣಿನಲ್ಲಿ அவருடைய சமூகத்தை உன்னால பார்க்க முடியும். ಅವರ ಸನ್ನಿಧಾನವನ್ನು ಸ್ಥಳ ನೋಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ. மனம் மாறிக்கோ என்று கர்த்தர் சொல்கிறார். ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು ಎಂದು மனம் மாறிக்கோ என்று கர்த்தர் சொல்கிறார். ಮನಸ್ಸಾಂತರ ಪಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் இருக்கிறதை நீ பார்க்க வேண்டும், ನಾನು ಇರುವುದನ್ನು ನೀವು நான் ನೋಡಬೇಕು, பேசுகிறதே குரல்களை நீ கேட்க வேண்டும். ನಾನು ಮಾತಾಡುವುದನ್ನು ನೀವು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. என்ன வாக்கு அடிக்கிறார் வார்த்தை பாருங்க. இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு ದೇಶದ ಕ್ಷೇಮத்தை எப்பேற்பட்ட காரியங்களை சொல்லி ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಕಿವಿ ಕೊಡುವೆನು. அப்போ இந்த ஆலயத்துல நீ ஜெபிக்க வரணும். இல்லைங்க எனக்கு டைம் இல்லை, குஷ்டிலேயே உட்காதிங்கன்னு நான் கறி பொடிச்சுக்கினேன் ஸ்தோத்திரம் 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 சொல்லினே இருக்கிறேன், கோழித்தலை மாதிரி ஆடுது. ನಾನು ಅಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲೇ ಕುಂತ್ಕೊಂಡು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ? என்ன சொல்லுகிறா? இந்த ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಹತ್ವವನ್ನು ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿರುವಾಗೆ ಇದನ್ನು ನನಗೋಸ್ಕರ இந்த ஆலயத்தில் அவருடைய சமூகம் இருக்கிறதா? ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ. யார் அந்த சமூகம்? ಯಾವುದು ಪ್ರಸನ್ನತೆ? பிதாவாகப்பட்ட தேவனும் கிறிஸ்துவினுடைய சமூகம் தான். ತಂದೆಯಾದ ದೇವರು ಕ್ರಿಸ್ತರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ. இங்க வந்து ஊர் கதை வச்சிருக்காத, ಊರಿನ ಕಥೆ அவனை பத்தி பேச இவனை பத்தி பேசாதே, ಅವರಿವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಡಿ. வெளியில சிகரெட் குடிச்சு நீங்க வராதே, ಹೊರಗಡೆ ಸಿಗರೇಟ್ ಕುಡಿದು ಇಲ್ಲಿ ಬರಬೇಡಿರಿ. கண்டிச்சு அடிச்சிடுவாரு, உன் வாயில குஷ்டரோகம் வந்து விடும். ನಿನ್ನ ಖಂಡಿಸಿ ಬಾಯಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗ ತಂದು ಬಿಡು. நல்ல வெளியில போய் சிகரெட் அடிக்கிறது, இங்க வந்து அருமையா உட்கார்ந்துக்கின்னு பெரிய இது மாதிரி வாசிக்கிறது பாடுறது. ನೀನು ಹೋಗಿ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಸಿಗರೇಟ್ ಕುಡಿದು ಇಲ್ಲಿ ಬಂದು ಆಡಿ ಮಾಡುವುದಾ? உன்னோட நாவல கேன்சர் வரும், மீண்டும் மறந்து விட வேண்டாம். ಬಾಯಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗ ಬರುತ್ತದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. ஆகையால என் ஆண்டவராக இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிற ஒரு நல்ல தெய்வம். ಅವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மத்தியில எம்எல்ஏ ஹாரிஸ் அவர்கள் வந்திருக்கிறார். ಆರಿಸಯ್ಯ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. யாரும் ஒளிவினால் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಒಂದು ಕ್ಷಣ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.